சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து பேசி அந்த 1,00,000 பணத்தையும் வாங்கிடலாம்னு நினச்ச ரோஹிணிக்கு மனோஜ் கண்டிப்பாக பணத்தை தரமாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதிக்கிட்டையாவது கேட்டு பணத்தை வாங்கலான்னு போக அங்கே மீனா மூலமாக பெரிய பிரச்சனையே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் தேவையில்லாமலாம் பணத்தை ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே யாராவது பணம் கேட்டாலும் நீங்கள் வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் லாபம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டாச்சேன்னு சொல்லி பணத்தை திருப்பி தராமல் நம்மளை ஏமாத்தாமலும் இருப்பாங்கன்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணிக்கு ஒரு யோசனை வருது. மனோஜ் கிட்ட பணம் இருக்குது, அதுவும் அந்த ஜீவா கொடுத்த பணத்தில் கடைக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணாலும் மீதி பணம் மனோஜ் கிட்ட தான் இருக்குது. அதை வேணா என் ஃப்ரெண்டுக்காக கேட்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் என் ஃப்ரெண்டு வட்டி பணத்தையும் தந்துருவான்னு சொன்னால் மனோஜ் கண்டிப்பாக பணத்தை தருவாருன்னு சொல்லி எங்கள் ஸ்ருதி கொடுத்த ஐடியாவால் எப்படியாவது 1,00,000 பணத்தை மனோஜ் கிட்ட வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் ரூமில் இருக்காங்க. இங்கே மனோஜும் மாடியில் தன்னுடைய தம்பிங்க முத்து ரவி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் இந்த விஷயத்த சொல்ல இங்கே மனோஜுக்கு ஒரு ஐடியா வருது. ரோஹிணி நம்மக்கிட்ட பணத்தை கேட்டால் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருப்பா. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு கேட்ட உடனே பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியுமா என்ன? ஆனாலும் வட்டிக்காக கொடுக்கறதா இருந்தால் அந்த பணத்தை தர வேண்டியதான். அப்போ தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பணத்தை திருப்பி தருவாங்க, மாதம் மாதம் நமக்கும் லாபம் கிடச்ச மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக இருந்த ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. ரோஹிணி, நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு தெரியும், ஆனாலும் உனக்கு நான் அந்த 1,00,000 பணத்தை தர ஒத்துக்கிறேன்னு சொல்ல உடனே ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், என்ன மனோஜ் சொல்கிற, முதல்ல நான் பணத்தை கேட்டப்ப தரமாட்டேன்னு சொன்னியே, இப்போ மறுபடியும் தரேன்னு ஒத்துக்கிட்டியா, உண்மையாக தான் சொல்கிறியா மனோஜ் அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே மனோஜும் ஆமாம் ரோஹிணி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஆனால் நான் 1,00,000 பணம் தந்தா உன் ஃப்ரெண்டு மாதம் மாதம் அதுக்காக வட்டி பணத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே முழு பணத்தையும் கொடுக்கறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணி தரணும். யாரையும் நம்பி அவ்வளோ ஈஸியாக 1,00,000 பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, எப்படியோ மனோஜ் பணத்தை தர ஒத்துக்கிட்டாச்சு. மாதம் மாதம் நானே வட்டி பணத்தை என் ஃப்ரெண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. இப்போதைக்கு வேறு யாருக்கிட்டேயும் போய் பணத்தையும் வாங்க முடியாது. அதனால மனோஜ் சொல்கிற எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு முதல்ல அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. உடனே ரோஹிணி மனோஜ் கிட்ட, அப்போ வட்டிக்காக தான் 1,00,000 பணம் தரேன்னு சொன்னியா? பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு எப்படியும் நான் சொன்ன மாதிரியே பணத்தை திருப்பி கொடுத்துருவா. நீ கேட்ட மாதிரியே மாதம் மாதம் வட்டி பணத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன். இப்போயாவது பணத்தை கொடுப்பியா மாட்டியான்னு கேட்க அதுக்கு மனோஜ், இப்படி நீ சொன்னாதான் நான் எப்போவோ கொடுத்துருப்பேனே, நாளைக்கே 1,00,000 பணத்தை நான் எடுத்து தரேன். அந்த ஜீவாவோட பணம் மீதி பணம் என்கிட்ட தானே இருக்குது, நான் எடுத்து கொடுக்குறேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட மாதம் மாதம் வட்டி பணத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இங்கே ஒரு வழியாக மனோஜ்கிட்ட இருந்து பணத்தை வாங்க எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுறாங்க ரோகிணி. அடுத்த நாள் இங்கே ஸ்ருதியும் ரோஹிணி கிட்ட, ஆமாம் ரோஹிணி, நீங்கள் என்கிட்ட 1,00,000 பணம் கேட்டீங்க, அப்புறம் ஏதோ ஐடியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனீங்களே, மனோஜ் கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிட்டீங்களா? மனோஜ் உங்ககிட்ட 1,00,000 பணம் கொடுத்தாரா, இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. அதுக்கு ரோஹிணியும், இல்லை ஸ்ருதி, உங்ககிட்ட தான் பணத்தை கேட்டு வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கொடுத்த ஐடியா மூலமாக இங்கே மனோஜே எனக்கு பணம் கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க, முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களால் தான் மனோஜ் கிட்ட இருந்து 1,00,000 பணம் எனக்கு கிடச்சிச்சு. மாதம் மாதம் என் ஃப்ரெண்டும் மனோஜுக்கு வட்டி பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த 1,00,000 பணத்தை மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பெரிய லாபத்தையும் உண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய பார்லருக்கு கிளம்பிடுறாங்க. பார்லருக்கு போன ரோஹிணி தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே வித்யாவும், ரோஹிணி, உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வீட்டு ஓனர் வேறு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சீக்கிரமாக 1,00,000 பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னா வேறு யாருக்காவது இந்த வீடை கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. உண்மையாகவே உங்கள் அம்மாவுக்கும் உன்னுடைய பையனும் இங்கே நீங்கள் இருக்கணும்னா நீ சீக்கிரமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த 1,00,000 பணத்தை கொடுத்துடலாம். இல்லைன்னு வை, நீ அட்வான்ஸ் பணம்னு சொல்லி கொடுத்துருக்கல, அது கூட நம்மளுக்கு கிடைக்காம போயிடும்டி அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இப்போ மனோஜை பார்க்குறதுக்கு நான் கடைக்கு தான் போகிறேன், அங்கே போன உடனே கண்டிப்பாக நான் பணத்தை வாங்கிட்டு வரேன், அப்புறமா ஃபோன் பண்ணும்போது நீயும் நானும் சேர்ந்தே போயிட்டு அந்த ஓனர்கிட்ட கொடுத்துடலாம். ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்தேன், 2 நாள் டைம் கேட்டிருக்கேன் வேறு, அதுக்குள்ளே எதுக்காக இப்படி அந்த ஓனரும் அவசரப்பட்டுருக்காருன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது, அது நல்ல சென்டரான இடத்துல வீடு இருக்கிறதுனால 4 பேர் கேட்க தான் செய்வாங்க, நம்மளை விட அதிகமாக பணம் கொடுக்குறவங்களுக்கு வீடை கொடுத்துடலான்னு ஓனர் நினைப்பார்ல, அதனால தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணியும், நான் மனோஜை பார்த்து பணம் வாங்கிட்டு வரேன், அப்புறமா 2 பேரும் அங்கே போய் பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க.
இங்கே ரோஹிணி பார்லரில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு போகிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்பவே பிஸியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்ததால் இங்கே மனோஜ் தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போன ரோஹிணி, என்ன மனோஜ் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் வர இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரோஹிணி, வர வர கஸ்டமரே வரலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வர ஏற்கனவே நிறைய பண தேவை இருக்குது. முத்துவுக்கு பணம் கொடுக்கணும், அப்பாவுக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்கணுன்னுட்டு இப்படி நிறைய பண தேவை இருக்கிறதுனால நல்லா உழைச்சா தானே லாபம் பார்க்க முடியும். அதனால தான் காலையிலேயே கடைக்கு வந்துட்டேன். ஆமாம், நீ என்ன இவ்வளோ சீக்கிரமாக என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே 1,00,000 ரூபா பணம் வேணும்னுட்டு, அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்தாச்சுன்னா அப்புறம் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மாதம் அவள் சரியாக வட்டி பணத்தையும் தரேன்னு சொல்லிட்டா. நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். ஏதோ ஃப்ரீயாக நீ 1,00,000 ரூபா பணத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணல. இப்போ நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த 1,00,000 ரூபா மூலமாக உனக்கு வட்டி பணமும் கிடைக்க போகுது. சீக்கிரமாகவே அவள் அசல் பணத்தையும் திருப்பி தந்துடுவான்னு சொன்ன உடனே மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக, சரி இந்தா 1,00,000 ரூபா பணம், இதை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடு. அப்புறம் மாதம் வட்டி பணம் வரலன்னு வச்சுக்க, நீ தான் எனக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடும். பார்த்துக்க, உன்னை நம்பி தான் உன் ஃப்ரெண்டுக்கு நான் பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் ரோஹிணிக்கு 1,00,000 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. இங்கே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அம்மாவும் கிறிஷும் இங்கே பக்கத்துலேயே என் கூட வந்து இருக்க போகிறாங்க. அந்த வீடும் நல்லா இருக்குது, நல்ல வசதியாகவும் இருக்குது. கிறிஷுக்கு ஸ்கூலும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அம்மாவுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போய் கூட்டிகிட்டு வரதுக்கோ, இல்லை கிறிஷே தனியாக வீட்டுக்கு வந்துடுவான். அப்படிப்பட்ட வீடு கிடைக்கிறதும் கஷ்டம்தான். அதனால் சீக்கிரமாக அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே அம்மாவையும் நம்ம கிறிஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அந்த ஓனரை பார்க்கறதுக்காக ரோஹிணி பணத்தோடு கிளம்புறாங்க. இங்கே ரோஹிணியும் வித்யாவும் அங்கே ஓனரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி தன்னுடைய டப்பிங் ஆஃபீஸில் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதியை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் ஸ்ருதிக்கிட்ட, என்ன ஸ்ருதி, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? அந்த மீனாவை நான் திட்டேன்னு இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட பேசாமலே இருக்க. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். அந்த மீனா மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் நீ என் மேலேயும் உன்னோட அப்பா மேலேயும் வைக்க மாட்டேங்கிறியே. உனக்காக தான் அந்த மீனாவை போய் திட்டினேன். உன் வழியில் அந்த மீனா வரக்கூடாது, படிக்காத அந்த மீனா கூடலாம் நீ பேசிக்கிட்டு நீ உன் மாமியார்கிட்ட நல்ல பேர் தான் வாங்கணும், அவளெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீனாவை திட்டினேன். ஆனால் நீ என்னவோ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாமல் இருக்கியே ஸ்ருதி அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்காகவும் இங்கே ஸ்ருதிக்கிட்ட பேசுறதுக்காகவும் இங்கே ஸ்ருதியோட அம்மா அங்கே டப்பிங் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. இங்கே ஸ்ருதியும் அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் எல்லாரும் மீனாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். மீனா ரொம்பவே நல்லவங்க. நான் முதல்ல ரவியை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போக காரணமாக இருந்ததும் மீனா தான். குடும்பம் தான் அப்படி இப்படி தான் இருக்கும்னு சொல்லி குடும்பத்தோட அருமையை புரிய வச்சதும் மீனா தான். நானும் ரவியும் பிரிஞ்சிருக்கும் போது எங்களை சேர்த்து வச்சது கூட மீனாவும் முத்துவும் தான். அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நான் எதுக்கு கோவப்படணும்? உங்களுக்கெல்லாம் மீனா வேற மாதிரி தெரியுறாங்க. ஆனால் எனக்கு மீனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க சமைக்கிற சாப்பாடை ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மனசே மாறிடுவீங்க மம்மி. அது மட்டும் இல்லாமல் இனி எனக்காக நீங்கள் மீனா கிட்ட போய் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் இப்படி என்கிட்ட பேச வந்தால் கூட நான் உங்ககிட்ட ஒழுங்காக பேசவும் மாட்டேன். உங்களோட பொண்ணே இல்லைன்னு சொல்லி நான் அதோட ஒதுங்கிடுவேன். எப்பயுமே நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன் மம்மி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியும், என்ன மம்மி இதை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பையன் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே நீயும் வந்தன்னா 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு அந்த திறப்பு விழாவுக்கு போயிட்டு வந்துடலாமேன்னு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் வெறும் ஷெஃபாக வேலை பார்த்துட்ருக்காரு. சீக்கிரமாகவே உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இங்கே ரெஸ்டாரண்ட் ரவிக்குன்னு ஒரு புதிய ரெஸ்டாரண்ட்டையும் நீ ஆரம்பிக்கணும்ல. அதுக்காக உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டோட பையன் உதவி செய்ய தயாராகவே இருக்கான். அவன் மூலமாகவே சீக்கிரமாக ரவிக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிச்சிடலாம். நீ முதல்ல கிளம்பு. இங்கே உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். உங்கள் அப்பாவுக்கு வேலை இருக்கிறதுனால நீயும் நானுமே போயிட்டு வந்துடலாமே ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்ருதியும், இப்போ தான் மம்மி வேலை முடிஞ்சுது, அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன், என்னை பார்க்க நீ வந்துட்ட. நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் ரவிக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னுட்டு. அப்படி நடந்தால் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்காக தான் மம்மி நாங்கள் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். யாருடைய உதவியும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு ரவி ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கான்.
அதே மாதிரி சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருவோம், நீ கவலைப்படாத. நீயும் சரி அப்பாவும் சரி வேற யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். நானும் நல்லா சம்பாதிக்கிறேன். ரவியும் அவரால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கும் போது நாங்கள் யார்கிட்ட மம்மி பண உதவியோ இல்லை ஏதாவது உதவியோ கேட்க போகிறோம். சீக்கிரமாக பாரு, நீ எதிர்பார்த்ததை விட பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இங்கே ரவி ஆரம்பிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்ல இங்கே வெளியில் அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு இங்கே ஸ்ருதியும் ஸ்ருதியோட அம்மாவும் கிளம்புறாங்க. இங்கே காரில் 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது, என்ன மம்மி ரெஸ்டாரண்ட் என்னவோ நல்லா சிட்டிக்குள்ளே இருக்கும்னு சொன்னீங்க, இது நம்ம ஊர்லேருந்து இவ்வளோ தூரமாக இருக்கே மம்மி, ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சா நல்லா வந்து ரன் ஆகுமா மம்மி அப்படின்னு கேட்க, அவனுக்கு இதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஏதோ இந்த இடத்துல அவன் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கான், நமக்கு என்ன அதை பற்றி, கூப்பிட்ருக்காங்க போயிட்டு வருவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஸ்ருதியும் ஸ்ருதியோட அம்மாவும் அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் இங்கே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே ஓனரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஓனரை பார்க்க போயிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளைக்குள்ளே நாங்கள் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம், இனி எங்கள் அம்மாவையும் என் பையனையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன், அது மட்டும் இல்லாமல் இனி இந்த வீட்டை நாங்கள் நல்லா பொறுப்பாக பார்த்துப்போம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்ல உடனே அந்த ஓனரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டு சாவியை வந்து ரோஹிணி கிட்ட கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல், பார்த்துமா மற்றவங்க மாதிரியே நீங்களும் ஏமாத்திராதீங்க, ஏதாவது என்னை ஏமாத்துனீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்கே ரோஹிணி, எனக்கு பொய் சொல்லவும் பிடிக்காது, யாரையும் ஏமாத்தியும் பழக்கமே இல்லை, அதனால் நீங்கள் எங்களை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியவும் வாங்கிக்கிறாங்க. இங்கே வித்யாவும் ரோஹிணி கிட்ட, நீ என்னவோ பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்துற பழக்கமே இல்லைன்னு சொல்கிற, ஆனால் அது எல்லாத்தையுமே உன் குடும்பத்தில் தினமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்க, என்னைக்கு இந்த வீட்டு ஓனர்கிட்டையும் மாட்ட போறியோ தெரியல, ஆமாம் எப்போ போய் உன்னுடைய அம்மா உன்னுடைய பையன் எல்லாரையுமே இந்த வீடு கூட்டிகிட்டு வர போகிற, எப்படியோ வீட்டை அட்வான்ஸாக கொடுத்தாச்சு, வீடையும் பார்த்தாச்சு, சீக்கிரமாக கிறிஷையும் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டேன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இப்படியே பேசிட்டு அந்த வீட்டு வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீடை கிராஸ் பண்ணி தான் ஸ்ருதியும் ஸ்ருதியோட அம்மாவோட கார் போகுது. இங்கே ஸ்ருதி ரோஹிணி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இது ரோஹிணி மாதிரியே இருக்குல்ல, காலையில் என்னவோ பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க, ஆனால் அவங்க எதுக்காக இங்கே இருக்காங்கன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்ல, அவள் ஏதாவது கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருப்பா, அவளை பற்றி எதுக்கடே யோசிக்கணும், நம்ம பாட்டுக்கு எங்கே போகணுமோ அங்கே போக வேண்டியதானு சொல்ல, இல்லைம்மா அவங்க ஏற்கனவே 1 லட்ச ரூபா பணத்தை கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அந்த ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருப்பாங்களோ, கொஞ்சம் காரை நிப்பாட்டுமா, என்ன ஏதுன்னு நானும் போய் கேட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஸ்ருதியோட அம்மா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா ஸ்ருதி, நீ இப்படி தான் தேவையில்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி போகிற, அது உனக்கே தேவையில்லாத ஒரு வீண் இதாக வந்துடுது, அதெல்லாம் அந்த பிரச்சனைக்குள்ளே நீ எதுக்கு போகணும், அதெல்லாம் ரோஹிணி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அங்கே ரோஹிணி நிற்கிறாங்க, அவங்க கிளம்புறதுக்குள்ளே போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி போகிறாங்க ஸ்ருதி. இவங்க அங்கே போகிறதுக்குள்ளே ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் பஸ் வந்துச்சுன்னு சொல்லி அங்கேருந்து ஏறிடுறாங்க. அந்த ஓனரும் அங்கே நின்றுட்டுருக்காரு. உடனே ஸ்ருதியும், ஆமாங்க அவங்க 2 பேர் இங்கே வந்துட்டு போனாங்களே எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்க, அதை அவங்களாம்மா இந்த வீடை வாடகைக்கு எடுத்திருக்காங்க, அந்த பொண்ணு போச்சு பார்த்தீங்களா, அந்த புள்ள தான் வந்து இந்த வீடை வாடகைக்கு எடுத்திருக்கா, அவங்க பேர் ரோஹிணியா, ஏதோ அவங்க அம்மா அவங்க பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து வைக்க போகிறாங்களாம், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரர் துபாயில் இருக்காராம், நல்ல ஃபேமிலியாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் இந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்கோம், அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க, ஏம்மா உனக்கு ஏதாவது வீடு வாடகைக்கு வேணுமாம்மா, என்கிட்ட இன்னும் 2-3 வீடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், உண்மையாகவே தெரியுமா அவங்க வீடு வாடகைக்கு எடுக்க தான் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு பையன் அம்மான்னு எல்லாரும் இருக்காங்களா சார் அப்படின்னு கேட்க, ஆமாம்மா அப்படி சொல்லி தான் வீடு வாடகைக்கு எடுத்திருக்காங்க, ஏதோ ஹஸ்பண்ட் துபாயில் ஏதோ ஷோரூம் வச்சுருக்காராமே, அப்படிலாம் சொல்ல போய் தான் ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்குது, நல்லா விசாரித்து தான் வீடை கொடுத்துருக்கேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்ருதி. இங்கே ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, ரோஹிணி என்னவோ 1 லட்ச ரூபா பணத்தை அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க, இங்கே அதே பொய்யை சொல்லி தான் இங்கே மனோஜ்கிட்டையும் பணத்தை கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க, ஆனால் அந்த 1 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து இங்கே வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்து வீடை வாடகைக்கு எடுத்திருக்காங்க, அவங்க அம்மாவையும் அவங்க பையனையும் கூட்டிகிட்டு வந்து வைக்கிறதுக்காக, ஹஸ்பண்ட் வேறு துபாயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களே, ரோஹிணி எதுக்காக போய் சொல்லி இந்த வீடை வாடகைக்கு எடுக்கணும், அப்படி யார் தான் இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ஸ்ருதி. இங்கே ஸ்ருதியோட அம்மா, ஸ்ருதி ரொம்ப லேட் ஆகுது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ரொம்ப குழப்பத்தோடையே அங்கே ஸ்ருதி போகிறாங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மா, ஆமாம் ரோஹிணியை பார்த்தியே என்ன சொன்னாங்கன்னு கேட்க, இல்லைம்மா அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க, வேறு எதுவும் தெரியல, வீட்டில் போய் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த ஸ்ருதியும் ஸ்ருதியோட அம்மாவும் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்காங்க, இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உடனே பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க, ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இந்த ரோஹிணி அப்போ வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே ஏதோ ஒரு உண்மையை மறைச்சி ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஸ்ருதிக்கு
இந்த ரோஹிணிக்கு பையன் இருக்காங்க, ரோஹிணிக்கு அம்மா இருக்காங்கன்னு அந்த வீட்டு ஓனர் சொன்னாரே, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? அப்போ வந்து இந்த ரோஹிணி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி பொய் சொல்லி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் இந்த ரோஹிணியோட அப்பா தான் மலேசியாவில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் என்னடானா அவங்க அம்மாவையும் பையனையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் வேற பெரிய பொய்யா என் வீட்டுக்காரர் துபாயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. இங்கே மனோஜ் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் எதுக்காக இவ்வளோ அடுக்கடுக்கான பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணின்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதியும் ஸ்ருதியோட அம்மாவும் அந்த திறப்பு விழாவெல்லாம் போய் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஸ்ருதிமா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரொம்பவே லேட்டாக வரதை பார்த்து விஜயாவும் ஏமா ஸ்ருதி எங்கே போயிட்டு வர, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, எப்பயுமே சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவேன்னு கேட்ட உடனே இல்லை எங்கள் அம்மா கூட கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன், அதான் ஆண்டி வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவும் ரோஹிணி எங்கே போனாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவா, எனக்கு தெரியாமல் ரோஹிணி எங்கேயும் போகிறதே இல்லை, நீயும் அப்படி தானே லேட் ஆகுனா எனக்கோ இல்லை ரவிக்கோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானம்மா, இது ஏன் இப்படி சொல்லாமல் நீ பாட்டுக்கு உங்கள் அம்மா கூட எங்கேயோ போயிட்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணியை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க விஜயா ஆண்டி. ஆனால் அந்த ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, பார்லருக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு ஏதோ ஒரு வாடகை வீடை வேற எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக 1,00,000 ரூபா பணத்தை கட்டியிருக்காங்க. மனோஜ் கிட்ட போய் சொல்லி அந்த பணத்தையும் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ செஞ்ச ரோஹிணி ரொம்ப நல்லவங்கன்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஏதோ எங்கள் அம்மா கூட வெளியில் போயிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் தப்புன்னு இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்களே விஜயா ஆண்டின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி இனிமேல் வெளியில் போனால் சொல்லிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே ரவியும் சரி ஸ்ருதி நீ முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி ஸ்ருதி கிட்ட என்ன ஸ்ருதி லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டப்பிங் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே ஸ்ருதி ரொம்ப கோபமாக ரோஹிணி கிட்ட ரோஹிணி நீங்களும் தான் என்னென்னவோ பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்க, உங்களை யாராவது இங்கே கேள்வி கேட்குறாங்களா, இல்லை நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்கன்ற உண்மையை சொல்லிட்டு தான் போகிறீங்களா, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி இவ்வளோ கோபமாக ரோஹிணி கிட்ட எப்பயும் பேசினது இல்லையேன்னு நினச்சி இங்கே ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க. உடனே விஜயா என்னம்மா ஸ்ருதி அப்படி ரோஹிணி என்ன கேள்வி கேட்டுட்டான்னு இவ்வளோ கோவப்படுற, அவள் இந்த வீட்டோட மூத்த மருமக, எல்லாரையும் கேள்வி கேட்க அவளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதியும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றதுனால தான் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு என்ன வேணால் செய்யலான்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க, வீட்டில் நிறைய போய் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு உடனே ரோஹிணி என்ன ஸ்ருதி பேசுகிறீங்க, நான் அப்படி என்ன போய் சொல்லிட்டேன்னுட்டு நீங்கள் அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன ஏதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக ரொம்ப தைரியமாக ரோஹிணி ஸ்ருதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி ரோஹிணி ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, நீங்கள் உண்மையை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு பொய்யை மட்டும்தான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை பற்றின உண்மையை நான் இப்போ சொன்னேன்னு வைங்க, மனோஜ் மட்டும் இல்லை விஜயா ஆண்டி கூட உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. ஆமாம் இன்றைக்கி காலையில் பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே கிளம்பி போனீங்க அப்படின்னு கேட்க இங்கே ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க. நான் அந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கிளம்பி போனேன், அந்த விஷயம் இவளுக்கு ஒரு வேளை தெரிய வந்திருக்குமோ அதான் கேள்வி கேட்குறாளோ, இல்லை பார்லரில் வந்து என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒன்றுமே பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதியும் விஜயாவை பார்த்து விஜயா ஆண்டி நீங்கள் இந்த ரோஹிணியை நம்பவே நம்பாதீங்க, அவங்க உங்களை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த ரோஹிணியை நம்பி போய் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க, இவங்க இன்னைக்கு ஒரு வாடகை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க, நானும் அந்த வழியாக தான் எங்கள் அம்மா கூட சேர்ந்து காரில் போயிட்டு இருந்தேன், ரோஹிணிக்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசுறதுக்காக தான் போனேன், ஆனால் இவங்க அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு அந்த ஓனர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது ரோஹிணி நம்மக்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னுட்டு. ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் புதுசாக ஒரு வாடகை வீடை வேற வாங்கியிருக்காங்க. அந்த வாடகை வீட்டில் அவங்க அம்மா அவங்க பையன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வைக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புருஷன் துபாயில் ஒரு ஷோரூம் வச்சுருக்காருன்னு அந்த ஓனர்கிட்ட அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி 1,00,000 ரூபா பணத்தை அங்கே அட்வான்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதையும் மனோஜ் கிட்ட ஏமாற்றி பொய் சொல்லி வாங்கின பணம், ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அவசர தேவைன்னு சொல்லி என்கிட்டையும் கேட்டாங்க, நான் அப்புறம் ஏதோ பேசி சமாளிக்க போயிட்டு மனோஜ் கிட்ட பொய் சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அந்த ஓனர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையா என்னன்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா இந்த உண்மையை எங்கள் அம்மா கூட வந்து சொல்வாங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன இந்த ஸ்ருதி அந்த பக்கம் அவள் வந்தாளா, நான் பார்க்கவே இல்லையே, ஆனால் இப்படி வசமாக அந்த ஸ்ருதிக்கிட்ட மாட்டிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க ரோஹிணி.
உடனே இங்கே ரோஹிணியும் பதில் பேச முடியாமல் நிற்க அதுக்கு மனோஜும், என்ன ரோஹிணி, ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மையா? என்கிட்டேருந்து 1,00,000 பணத்தை பொய் சொல்லி தான் வாங்கிட்டு போனியா? ஏதோ ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் நீ அங்கே ரூமெல்லாம் எடுத்திருக்கியா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு அம்மா பையன் எல்லாருமே இருக்காங்களா? எதுக்கு பொய் சொல்லி வாடகை வீடை எடுத்த? அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா பையன் இருக்காங்கன்னு அந்த ஓனர்கிட்ட சொல்லியிருக்கியே, அது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு மனோஜ் கேட்க திருன்னு முழிச்சுக்கிட்டு பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி. அதுக்கு ஸ்ருதி, பார்த்தீங்களா விஜயா ஆண்டி, இவ்வளோ நேரம் எவ்வளோ கேள்வி கேட்டாங்க, என்னென்னலாம் என்கிட்ட பேசினாங்க, இப்போ உண்மையை நான் சொல்லிட்டேன்னு உடனே அமைதியாக நிற்கிறாங்க பாருங்க. இதுலையே தெரியலையா இந்த ரோஹிணி உங்களை மட்டும் இல்லை எல்லாரையுமே ஏமாத்திருக்காங்கன்னுட்டு அப்படின்னு கேட்க இங்கே விஜயாவும், என்னம்மா ரோஹிணி, இந்த ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மையா? மனோஜ் கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி 1,00,000 பணத்தை வாங்கிட்டு போய் அங்கே தனியாக வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஏமா ரோஹிணி, நீ எதுவுமே தப்பு பண்ணலனா வாயை திறந்து உண்மையை சொல்ல வேண்டியதானே, எதுக்குமா இப்படி அமைதியாக நிற்கிற? அப்போ இந்த ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மை தானே? நீ எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திருக்கல, உனக்கு அம்மாவும் இருக்காங்க, அப்போ ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கானா? இந்த விஷயம் அப்போ ஸ்ருதி மூலமாக தான் எங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குல்ல, இத்தனை நாள் நம்ப வச்சு ஏமாத்திட்டியேடி அப்படின்னு சொல்லி விஜயா கோவத்தில் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப கோவமாக ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. என்னெல்லாம் பொய் சொல்லி என்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு போனாமா, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்குது, எல்லா உண்மையும் மறைச்சி எப்படி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் ஸ்ருதியால் உண்மை தெரிஞ்சதால் விஜயாவும் மனோஜும் ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு இங்கே ரொம்பவே அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ரோஹிணி, இந்த ஸ்ருதியால் இப்படி என்னை பற்றின உண்மைலாம் தெரிய வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, யாருக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி.